வணக்கம் அன்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு நிறைய நண்பர்களிடத்தில் ஒரு பெரிய குறை ஒன்று இருக்கிறது. அவர்கள் சொல்லக்கூடிய குறை என்னன்னா, ஒர்க் பிரஷர் தாங்கல அப்படி சொல்லுவாங்க. வேலை பளு அதிகமாகிட்டே இருக்கு, அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த டார்கெட்டு அந்த டார்கெட்டு அப்படி இப்படி சொல்லிட்டு நிறைய அழுத்தங்களுக்கு நம்ம ஆளாகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இந்த அழுத்தங்களை நாம் என்ன செய்யலாம், அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுது விளைந்த ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். நமக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்கள், பிரஷர்ஸ் எல்லாத்தையும் நாம் இதயத்தில் தேக்காமல் நமது அறிவில் சேமித்து அவற்றின் அடித்தளத்தில் புதைத்து பாருங்கள். அவை நம்மை புடமிட்டு மெருகேற்றி ஜொலிக்க செய்யும். பொறுமையா இருக்கணும், அப்போ நம்ம பெருமையான நிலைக்கு உயரலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு சிந்தனை. அதை எப்படி ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நிலக்கரி இருக்கிறது இல்லையா, நிலக்கரியை மேலோட்டமாக எடுத்து பல பயன்பாடுகளுக்கும் உட்படுத்துறாங்க. அதே நிலக்கரி இன்னும் அழுத்தம் தாங்கி என்னவா மாறும், கடைசியில வைரமாக மாறி ஜொலிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்கின்ற அழுத்தங்களையும் நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அழுத்தத்தை அடித்தளத்தில் புதைத்து வைத்து அவற்றை வைரங்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். இப்பவே இந்த அழுத்தங்களை தாங்கிக் கொள்ள பக்குவப்பட்டால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வளர்ச்சியில் நாம் வைரங்களாக ஜொலிக்க முன்வருவோம். எனவே அழுத்தம் தாங்கும் நிலக்கரியை வைரமாகும் அழுத்தங்கள் நம்மை உடைக்க அல்ல, நம்மை ஜொலிக்க செய்யவே அப்படிங்கிற ஒரு பெரிய உண்மையை நாம் உணர்ந்து கொள்வோம். எனவே ஒரு கரி ஆகணும் அப்படின்னு சொன்னா, நிலக்கரி வரணும் அப்படின்னு சொன்னா, அதற்கு மேல் நிறைய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். பூமி தன்னுடைய இயற்கையினுடைய அழுத்தங்களை அந்த கரியின் மேல் வைப்பதால் தான் அது கரித்தன்மையை பெற்றுக்கொள்கிறது. இன்னும் அதிகமான அழுத்தம் தாங்கக்கூடிய கரிக்கட்டைகள் வைரங்களாக மாறுகின்றன. நாமும் நம்முடைய அழுத்தங்களை நம்முடைய பலவீனங்களாக மாற்றிக்கொள்ளாமல் பலமாக மாற்றிக்கொண்டு நம்மை ஜொலிக்க செய்யக்கூடிய வைரங்களாக மாறுவோம். நம்மை பட்டை தீட்டிக் கொள்ள நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய சமுதாயம் நம்மை பார்த்து பெருமைப்படும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு எலுமிச்சை பற்றி நாம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. எலுமிச்சை பழத்துல ஒரு கிராம்பு, ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை வெட்டிட்டு அதுல ஒரு சின்ன கிராம்பு லவங்கம் இருக்கு இல்லைங்களா, அதை சொருவி ஒரு ரூம்ல வச்சிருங்களேன். ஒரு நல்ல நறுமணம், இயற்கையான நறுமணம் கிடைக்கும். அந்த இயற்கையான நறுமணம் அந்த ரூம் முழுக்க பரவும். அப்போ ரெண்டு விஷயம் நடக்கும். ஒண்ணு, இயற்கையான கிருமி நாசினியா அது மாறும். நமக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத ஒரு கிருமி நாசினியாக அது வேலை செய்யும். சென்ட் கிடைக்கும். இன்னொன்னு, இந்த எலுமிச்சம்பழத்துல ஒரு கிராம்பு சொருகி வைக்கிறதுனால ஈ தொல்லை, கொசு தொல்லை அந்த ரூம்ல இருக்காது. இது பிராக்டிக்கலான உண்மை. கொஞ்சம் முயற்சி செய்து பார்ப்போம். வாழ்க மகிழ்வுடன்.